எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இயக்க விதிகள் பாடத்திலிருந்து கொஞ்சம் திமாக்குக்கு வேலை கொடுக்கற மாதிரி ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில கேள்விகளை பார்க்க போறோம். என்ன, ரெடியா? நாம ஒன்னா சேர்ந்து இதுக்கு பதில் கண்டுபிடிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஜான் லூயிஸ் நினைவு பள்ளி சார்பா உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். பிசிக்ஸ்ல சில சமயம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியற கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எவ்ளோ ஈஸியா புரிஞ்சுக்கலாம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்மளோட மிஷன் என்னன்னா, இயக்க விதிகள் பாடத்திலிருந்து உங்க மூளைய கசக்குற மாதிரி ஒரு 10 முக்கியமான கேள்விகளை அலசி ஆராய போறோம். நீங்க தயாரா இருக்கீங்களா? வாங்க முதல் கேள்விக்குள்ள போலாம். சரி, நம்மளோட முதல் கேள்வி மீட்சியற்ற மோதல், அதாவது இன்எலாஸ்டிக் கொலிஷன் பத்தினது. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க கையில ஒரு களிமண் உருண்டை இருக்கு. அதை எடுத்து வேகமா ஒரு செவத்த மேல எரியறீங்க. என்னாகும்? புத்துன்னு அடிச்சு அப்படியே ஒட்டிக்கும் இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா, இந்த கொலிஷன்ல உண்டம், அதாவது மொமெண்டம் பாதுகாக்கப்படுமா, இல்ல இயக்க ஆற்றல், அதாவது கைனடிக் எனர்ஜி பாதுகாக்கப்படுமா? எது மாறாம அப்படியே இருக்கும், எது மாறிடும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. இதுல உந்தம் பாதுகாக்கப்படும், ஆனா இயக்க ஆற்றல் பாதுகாக்கப்படாது. அது ஏன் அப்படின்னா, உந்த அழிவின்மை விதி என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாத வரைக்கும் மொத்த மொமெண்டம் எப்பவுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல அந்த களிமண் செவத்துல மோதும்போது பொத்துன்னு ஒரு சத்தம் வருது இல்லையா? அந்த இடத்துல கொஞ்சம் வெப்பமும் உருவாகும். சோ இயக்க ஆற்றலோட ஒரு பகுதி இந்த மாதிரி சவுண்ட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜியா மாறிடுது. அதனால அது பாதுகாக்கப்படாது. அடுத்த கேள்விக்கு போலாமா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. ஒரு ராக்கெட் மேல கிளம்பி போகுது. போக போக அதுல இருக்கிற ஃபியூல் எரிஞ்சு காலி ஆயிட்டே இருக்கும். அப்போ ராக்கெட்டோட மொத்த நிறை, அதாவது மாஸ் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா? சரி, ராக்கெட்டை தள்ளுற அந்த உந்து விசை, அதாவது த்ரஸ்ட் ஃபோர்ஸ் மாறாம அப்படியே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட முடுக்கம், ஆக்சிலரேஷன் என்ன ஆகும்? அதிகமாகுமா, குறையுமா, இல்ல அப்படியே இருக்குமா? இதுக்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா? ஆமா, நியூட்டனோட 2வது விதியில தான். சரியான பதில் முடுக்கம் அதிகரிக்கும். ஆமா, A = F/m கிராந்த சிம்பிளான ஃபார்முலாவை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம். நியூட்டனோட 2வது விதி F = ma. இதுல நமக்கு A தான் வேணும். சோ A = F/m. இங்க பாருங்க, A மேல இருக்கு, m கீழ இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? Aவும் mவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது எதிர்த்தகவில் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொன்னா, நிறை m குறைய குறைய முடுக்கம் A அதிகமாகிட்டே போகும். ராக்கெட்ல ஃபியூல் காலியாகி நிறை குறையறப்போ அதோட ஆக்சிலரேஷன் அதிகமாகறதுக்கு இதுதான் காரணம். ஓகே, இது ஒரு கிளாசிக் பிசிக்ஸ் பசில். நியூட்டனோட 3வது விதிப்படி ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. அப்போ பூமி ஆப்பிள்ல எவ்ளோ விசையில இழுக்குதோ அதே விசையில ஆப்பிளும் பூமியை இழுக்கணும். ஆனா நம்ம கண்ணுக்கு ஆப்பிள் மட்டும்தானே மரத்திலிருந்து கீழே விழுது. பூமி ஏன் ஆப்பிளை நோக்கி கொஞ்சமாவது மேல நகர மாட்டேங்குது? என்னவா இருக்கும் காரணம்? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். காரணம் பூமியோட நிலைமம், அதாவது இனர்ஷியா. இன்னும் சொல்லப்போனா அதோட பிரம்மாண்டமான நிறை. மறுபடியும் A = F/m ஃபார்முலாவை யோசிங்க. 2 பொருள் மேலேயும் செயல்படுற விசை F ஒண்ணுதான். ஆனா ஆப்பிளோட நிறை m ரொம்ப ரொம்ப சின்னது. பூமியோட நிறை m கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெருசு. அதனால ஆப்பிளுக்கு கிடைக்கிற முடுக்கம் அதிகமா இருக்கு, அது வேகமா கீழே விழுது. ஆனா அதே விசைக்கு பூமிக்கு கிடைக்கிற முடுக்கம் அது கிட்டத்தட்ட 0. அதனாலதான் அதோட அசைவை நம்மால உணரவே முடியல. சரி, அடுத்த கேள்வி. ஒரு ரப்பர் பந்த கீழே போடுறீங்க. அது தரையில பட்டு டொக்குன்னு மேல எழும்புது. இப்போ என்னோட கேள்வி, அந்த பந்து தரைய தொடுற அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல அது மேல செயல்படுற நிகர விசை, AKA நெட் ஃபோர்ஸ், எந்த திசையில இருக்கும்? கீழ்நோக்கி இருக்குமா, இல்ல மேல் நோக்கி இருக்குமா? யோசிங்க. சரியான பதில் மேல் நோக்கி. ஏன்னா பந்து கீழே வந்துட்டு இருந்தப்போ அதோட மொமெண்டம் கீழ் நோக்கி இருந்துச்சு. தரையில பட்டதும் அதோட டைரக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேல போக ஆரம்பிக்குது. அப்போ மொமெண்டமோட திசையும் மேல் நோக்கி மாறுது. இப்படி திடீரென மொமெண்டம்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா அந்த பந்து மேல ஒரு பெரிய மேல் நோக்கிய விசைய கொடுக்கணும். அந்த விசை பந்தோட எடையை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் இம்பல்ஸ். அதனாலதான் பந்து மேல எழும்புது. இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒருவேளை நம்ம பூமியோட ஆரம், அதாவது ரேடியஸ், இப்போ இருக்கிறத விட பாதியா குறைஞ்சிடுதுன்னு வச்சுப்போம். ஆனா அதோட அடர்த்தி, டென்சிட்டி மாறல. இப்போ புவியீர்ப்பு முடுக்கம் ஜியோட மதிப்பு என்ன ஆகும்? பாதியா குறையுமா, 2 மடங்காகுமா, இல்ல 4 மடங்காகுமா? இதுக்கு பதில் சொல்லணும்னா ஜிக்கான ஃபார்முலாவை கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். பதில் என்னன்னா
ஜியோட மதிப்பும் பாதியாகும். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா G is equal to gm/r². இதுல மாஸ் mக்கு பதிலா நாம அடர்த்தி ரோ பெருக்கல் பருமன் வால்யூம், அதாவது 4/3 πr³ சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்படி பண்ணி சுருக்கும்போது நமக்கு ஒரு புது ஃபார்முலா கிடைக்கும். G is equal to 4/3 πg ரோ r. இதுல பாருங்க, மத்ததெல்லாம் மாறிலி. அப்போ என்ன தெரியுது? அடர்த்தி மாறாம இருக்கும்போது G ஆனது rக்கு நேர்த்தகவில் இருக்கு. அதாவது G is directly proportional to r, so r பாதியானா Gயும் பாதியாகும். அவ்வளவுதான். இதை நீங்க எல்லாரும் செஞ்சு பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நீளமான ஸ்கேல் இல்லனா குச்சி எடுத்துக்கோங்க. அதோட சென்டர்ல பிடிச்சு சுத்தி பாருங்க, ஈஸியா இருக்கும். இப்போ அதே குச்சிய அதோட ஒரு முனையில பிடிச்சு சுத்தி பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஏன் அப்படி? நடுவுல பிடிக்கும்போது ஈஸியாவும் நுனியில பிடிக்கும்போது கஷ்டமாவும் இருக்கிறதுக்கு என்ன பிசிக்ஸ் காரணம்? இதுக்கு காரணம் நிலைம திருப்புத்திறன், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரு பொருள் சுழல்றத எதிர்க்கிற தன்மைக்கு பேர் தான் நிலைம திருப்புத்திறன். நீங்க சுழற்றுகிற அச்ச, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை பொறுத்து நிறை எப்படி பரவி இருக்குங்கிறது தான் இங்க முக்கியம். நீங்க சென்டர்ல பிடிக்கும்போது நிறை அச்சுக்கிட்டேயே ரெண்டு பக்கமும் சமமா இருக்கு. ஆனா முனையில பிடிக்கும்போது மொத்த நிறையும் அச்சை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு. தூரம் அதிகமாகும்போது நிலைம திருப்புத்திறனும் அதிகமாகும். அதனால தான் அது சுழற்ற அதிக விசை தேவைப்படுது. அடுத்த கேள்வி யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பத்தினது. இதுல ஒரு சின்ன குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு பொருள் சீரான வட்ட இயக்கத்துல சுத்தும்போது அதோட வேகம், அதாவது ஸ்பீட் மாறாம ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அது முடுக்கம் அடையுது, அதாவது ஆக்சலரேட் ஆகுதுன்னு சொல்றோம். ஸ்பீட் மாறாம இப்படி ஆக்சலரேட் ஆகும். இது முரண்பாடா இல்லையா? அப்போ அந்த முடுக்கத்துக்கு என்னதான் காரணம்? இந்த முரண்பாட்டுக்கு காரணம் நாம ஸ்பீடையும் வெலாசிட்டியும் ஒண்ணுன்னு நினைக்கிறது தான். ரெண்டும் வேற. வேகம் ஸ்பீடுங்கிறது ஒரு ஸ்கேலார், அதுக்கு எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா திசை வேகம் வெலாசிட்டி ஒரு வெக்டார், அதுக்கு எண் மதிப்பும் உண்டு, திசையும் உண்டு. வட்டப்பாதையில சுத்தும்போது பொருளோட ஸ்பீட் மாறாம இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு புள்ளிலையும் அதோட போற திசை மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்படி திசை மாறினாலே திசை வேகம் மாறுதுன்னு அர்த்தம். திசை வேகத்துல ஏற்படுற இந்த மாற்றம் தான் முடுக்கம். இதுக்கு பேர் தான் மைய நோக்கு முடுக்கம். ஓகே, இப்போ ஒரு லிஃப்ட் ப்ராப்ளம். நீங்க ஒரு லிஃப்ட்டுக்குள்ள வேயிங் மெஷின் மேல நிக்கிறீங்க. லிஃப்ட் திடீர்னு கீழ் நோக்கி G/4ங்கிற முடுக்கத்துல வேகமா இறங்குது. இப்போ அந்த வேயிங் மெஷின் உங்க எடைய என்னன்னு காட்டும்? உங்க உண்மையான எடைய காட்டுமா, இல்ல அதை விட அதிகமா காட்டுமா, இல்ல குறைவா காட்டுமா? சரியான பதில் உங்க உண்மையான எடையில 3/4 பங்கு, அதாவது 3/4 தான் காட்டும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. லிஃப்ட் கீழ் நோக்கி ஆக்சலரேட் ஆகும்போது தோற்ற எடைக்கான சூத்திரம் R is equal to m into G minus A. இங்க A என்பது G/4. அதை சப்ஸ்டியூட் பண்ணா R is equal to m into G minus G/4ன்னு வரும். இதை சுருக்குனா R is equal to m into 3G/4ன்னு கிடைக்கும். உங்க உண்மையான எடை mg, அப்போ தோற்ற எடை 3/4 mg. சிம்பிள். இப்போ ஒரு கன்செப்சுவல் கொஸ்டின். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறானா, ஒரு பொருள் மேல நாம கொடுக்கிற விசை அது எவ்வளவு தூரம் நகருதோ அதுக்கு நேர் விகிதத்துல இருக்கும்னு, அதாவது ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இந்த கருத்து நியூட்டனோட 2வது விதியோட எப்படி மோதுது? இது ரொம்பவே ஃபண்டமெண்டலான ஒரு கேள்வி. அந்த ஸ்டூடெண்ட் நினைச்சது தப்பு. ஏன்னா நியூட்டனோட 2வது விதி ரொம்பவே தெளிவா சொல்லுது, ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிலரேஷன் நாட் டிஸ்டன்ஸ். அதாவது F is equal to ma. விசை என்பது திசைவேக மாற்றத்தின் வீதத்துக்கு, அதாவது முடுக்கத்துக்கு தான் நேரடியா தொடர்புடையது. அது எவ்ளோ தூரம் போச்சுங்கிறது பொறுத்தது இல்ல. விசை ஒரு பொருளோட வெலாசிட்டியை எவ்ளோ வேகமா மாத்துதுங்கிறத பத்தி பேசுது, அது எவ்ளோ தூரம் நகர்ந்துச்சுங்கிறத பத்தி இல்ல. சரி, நாம இப்போ கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. நல்ல கவனிங்க. நம்மகிட்ட 2 கோள்கள் இருக்கு. 2ஓட ஆரமும் ரேடியஸும் சமம். ஆனா அதோட அடர்த்திகள், டென்சிட்டிஸ் மட்டும் 1:2 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, அந்த 2 கோள்களோட மேற்பரப்புல இருக்கிற புவியீர்ப்பு முடுக்கம் ஜியோட விகிதம் என்னவா இருக்கும்? இதுக்கு பதில் ரொம்பவே சுலபம். ஈர்ப்பு முடுக்கத்தோட விகிதமும் 1:2 தான் இருக்கும். எப்படி? நாம 5வது கேள்வியில ஒரு விஷயம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? G is proportional to ρr. அதாவது G ஆனது அடர்த்தி மற்றும் ஆரத்தோட பெருக்கற்பலனுக்கு நேர் விகிதத்துல இருக்கும்னு. இந்த கணக்குல 2 கோள்களுக்கும் ஆரம் r சமம். அப்போ G எதை மட்டும் பொறுத்திருக்கும்? அடர்த்திய மட்டும்தான். So G is proportional to ρ.
அதனால அடர்த்தியோட விகிதம் 1:2 இருந்தா ஜியோட விகிதமும் கண்டிப்பா 1:2 தான் இருக்கும். சரி, நாம இப்போ பார்த்த இந்த 10 கேள்விகளையும் அதுக்கான பதில்களையும் ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம் வாங்க. மீட்சியற்ற மோதல்ல உந்தம் மாறாது, ஆனா இயக்க ஆற்றல் மாறும். ராக்கெட்டோட நிறை குறைய குறைய முடுக்கம் அதிகமாகும். பூமி ஆப்பிள் பிரச்சினைக்கு காரணம் பூமியோட அதிக நிலைமம். பந்து மேலே எழும்பும்போது நிகர விசை மேல்நோக்கி இருக்கும். அடர்த்தி மாறாம ஆரம் பாதியானா ஜியும் பாதியாகும். குச்சிய முனையில சுழற்றுவது கஷ்டம், ஏன்னா நிலைம திருப்புத்திறன் அதிகம். வட்ட இயக்கத்துல திசை மாறுறதுனால தான் முடுக்கம் ஏற்படுது. லிஃப்ட் கீழே போகும்போது எடை குறையும். நியூட்டன் விதிப்படி விசை முடுக்கத்துக்கு நேர்விகிதம். கடைசியா ஆரம் சமமா இருந்தா ஜியோட விகிதம் அடர்த்தியோட விகிதத்தை பொறுத்தது. இந்த கீ பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர்! இந்த 10 கேள்விகளுக்கும் என் கூட சேர்ந்து பயணம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கேள்விகள் மூலமா இயக்க விதிகள் பத்தின உங்க புரிதல் இன்னும் ஆழமாகிருக்கும்னு நான் நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தலைப்புகளோட அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தொடர்ந்து சிந்திங்க, தொடர்ந்து கத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.